Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து உரிமை மீட்பு குழு வெளியிலே இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து? இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நீண்ட நாள் தமிழ்நாட்டு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அடிமட்ட தொண்டர்களும் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு. நேற்று எங்களுக்கு ஒரு நல்ல நாள், ஒரு திருநாள். சார், அது எப்படி சார் உங்களுக்கு திருநாள்? நீங்கள் வந்து பிஜேபியோட ரொம்ப உறவாடிட்டு இருந்தீங்க. திடீர்னு வெளியேறும்போது மக்கள் எப்படி நினைப்பாங்க? திடீர்னு வெளியேற்றம் இல்லைங்க, தொடர் நிகழ்ச்சிகள் தான். உங்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்து எங்கள் கோர் கமிட்டியில் சொன்னப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க போய் ஒரு அப்பாயின்மெண்ட் இதாச்சுங்கள்ல, அந்த சம்பவத்திலேருந்து சொல்லி அண்ணா அவங்ககிட்ட ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் போனோன்னா அவங்க இது பார்லிமெண்ட்டில் இருந்தவங்க அவங்களோட செக்ரட்டரி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து போர்ட்டிகோவில் ரிசீவ் பண்ணி தான் போய் உட்கார வச்சுருக்காங்க. வந்துட்டார், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லி இவ்வளவுலாம் தகவல் பரிமாறி பிறகு அப்புறம் என்ன நடந்தது தெரியல. திடீர்னு வந்து எங்களை சந்திக்கலைன்னு சொல்லி அனுப்பிச்சது மைத்ரேயன், அன்றைக்கு எம்பிஆரில் மைத்ரேயன் கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட என்னம்மா ஒரு முன்னாள் முதலமைச்சர், அன்றைய நிலைமையில் டெப்டி சீஃப் மினிஸ்டர், ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு செய்தி எப்படி வெளியில் போகும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்லிகை கேட்டு கூட அந்தம்மா மறுத்து ஒரு இரிய மனதோடு மறுத்துட்டாங்க. அன்றைக்கு துவங்க ஆரம்பித்தது எனக்கு பிஜேபியில் அவமானம் இழைக்கப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள். அதனோட தொடர்ச்சி மற்றெல்லாம் நான் பெருசு வருது. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள், நான் வந்து அம்மாவின் மறைவுக்கு பிறகு என்றைக்கு என்டிஏ கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி தலைமையில் இணைந்தோன்னா இன்று வரை அந்த கூட்டணியில் நேற்று வரை தொடர்ந்தேன். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தான் தேசிய கட்சியான பிஜேபிக்கு தேவையான ஒன்று. அந்த தேர்தலின் பொருள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடன் இருந்த உறவு கொண்டதன் காரணமாகத்தான் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் தோற்றேன், எனவே வந்து நான் வந்து வெளியேறுகிறேன் என்று அப்ரப்டாக எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோட அகில இந்திய கூட்டம் பிரதமர் தலைமை டெல்லியில் நடந்து அருகில் அம்மாவுக்கு எப்படி வாஜ்பாய் ஒரு மரியாதை கொடுத்தாலும் அந்த இடத்தில் திரு இபிஎஸ் அவர்களை அமர வைத்து பிரதமர் மதித்த நிலையில் வந்த ஒரே வாரத்தில் அவர் அந்த கூட்டணியிலிருந்து நன்றி சொல்வதற்கு பதிலாக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டார் அப்ரப்டாக. ஆனால் அந்த நிலையிலும் கூட ஓபிஎஸ் அண்ணன் அவர் கூட்டணி தொடர்ந்து மட்டுமில்லை, அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். தேர்தல் போட்டியிட வேண்டிய பிஜேபி கேட்டுக்கொண்டது நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்திலையும் போட்டியிட்டார். சுயேட்சை வேட்பாளர் பட்டியலில் திரு ஜேபி நட்டா கையெழுத்த பிஜேபியுடைய வேட்பாளர் பட்டியலில் அந்தளவு வந்துச்சு. அதெல்லாம் மிகுந்த விவாதத்துக்குள்ளாகியது. அப்படி வந்து நம்ம விசுவாசத்தை காட்டின நம்மளை புறக்கணிப்பது மட்டுமல்ல, அவமானப்படுத்தியதுடன் திரு வேண்டாம் என்று விலகிச் சென்ற திரு இபிஎஸ் அவர்களை சந்தித்தது மகிழ்ச்சி தான். ஆனால் நானும் ஒரு நம்முடைய சகாவாக தொடர்ந்து வரக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் ஆமாம், நான் பார்க்கணும். அமித்ஷா வந்த பொழுது பார்க்கணும்னு விருப்பம் தெரிஞ்சு நான் வந்து ஊருக்கு கூட போகாமல் அழைப்போன்னு காத்திருந்தேன், என்னை அழைக்காத ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிஜேபி அவரை அவமானப்படுத்தியது, புறக்கணித்தது ஒரு சம்பவம். அன்றைக்கே என் போன்றவர்கள் சொன்னான், அண்ணா இது வந்து உள்துறை அமைச்சர் வேண்டாமென்று சென்றவருக்கு ரத்தன கம்பளி விரித்து நீங்கள் இவ்வளவு விசுவாசம் வைத்திருப்பதை புறக்கணித்தது நமக்கு வந்து அரசியல் மிகப்பெரிய அவமானம். எனவே இதற்கு வந்து நாம் வந்து சரியான நடவடிக்கை எடுப்பது என்பது வாங்க நேராக எல்லாமே அவங்களுக்கு என்ன காரியம் செஞ்சால் பிடிக்காதோ அந்த காரியத்தை செய்யலாம், நேரடி அண்ணா அறிவாலயம் போகலாம் வாங்க. அப்போ நீங்கள் திமுகவில் சேர்றதுக்கே தயாராக இல்லை, திமுகவில் இல்லை, இது வந்து முள்ளால் தான் எடுக்கணும். எங்களை வந்து எங்கள் கூட்டணியில் தொடர்ந்து விசுவாசத்தை காட்டக்கூடிய ஒரு தலைவருக்கு வந்து அவமானம், அதாவது மரியாதை கொடுப்பது வேறு, மரியாதை கூட கொடுக்காமல் இருக்கட்டும், ஆனால் அவமானம் செய்வது, திட்டமிட்டு அவமதித்து கேவலப்படுத்துவது, அது எப்படி இங்கே பொது வழியில் நல்லா போகும், அது ஒரு முதல் சம்பவம். சரி பரவாயில்லன்ட்டு பொறுத்திருந்தார். அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா, மாண்பு பாரத பிரதமர் அம்மா மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதையும் விசுவாசம் காட்டினாரோ அந்தளவு பாரத பிரதமர் மேல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மரியாதை வைத்திருந்த ஊர் உலகம்லாம் தெரியும். ஆனால் இங்கே தூத்துக்குடிக்கும் திருச்சிக்கும் வந்த பொழுது மற்ற தலைவர்கள்லாம் பார்த்து விட்டு எழுத்துப்பூர்வமாக நான் உங்களை சந்திக்க வேண்டும், வரவேற்கவும் வழி அனுப்பவும் வாய்ப்பு தாருங்கள் என்று எழுத்துப்பூர்வமாக கேட்ட பிறகும் அவருக்கு மட்டும் சந்திப்பு இது அப்பாயின்மெண்ட் கொடுக்காது சந்திக்க மறுத்தது என்பது இனிமேல் இவர் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார். தேவையில்லை என்று வந்த முடிவுக்கு வந்த பிறகு அப்புறம் அவருக்கு பின்னாடி போகிறதுல ஏதாச்சும் வியாக்கியானம் இருக்கா? இஸ் தேர் எனி காமன் சென்ஸ்? இன்னைக்கு வந்த ஒரு தகவல்,
பிஜேபியில முக்கியமான நபர்கள்லாம் ஓபிஎஸ் சாரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பேசியிருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் அவங்க வந்து ஓபிஎஸ் வாஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க என்ன பண்ணினாலும் ஏன்னா இவர் வந்து பொறுத்து போயிடுவார்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அமித்ஷா அவமதிப்புக்கு பிறகு பாரத பிரதமர் இந்திய பிரதமர் அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை அவமதித்த செயலை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதைத்தான் எங்களுடைய அரசியல் ஆலோசகர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அண்ணன் மன்ருட்டியார் அவர்கள் சொல்கிற பொழுது இது வந்து இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிப்பது என்பதே ஒரு ஆபத்தான காரியம் என அடிக்கோடிட்டு சொன்னார். அது நான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவாக கேட்குறேங்க. திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்திய பிரதமருடன் காட்டி வரக்கூடிய பாசத்திற்கும் ஒரு விசுவாசத்திற்கும் அவர் டெல்லியிலேருந்து கிளம்புறப்ப தமிழ்நாடு விசிட் வர்றேங்கிறப்ப கிவ் அப்பாயின்மெண்ட்டு ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காரா, அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க, அவரை நான் பார்க்கணுன்னு சொன்னேன்னு சொல்கிறது தாங்க ஒரு நான் அவர் இருக்கக்கூடிய நெருக்கத்தை இல்லைங்க. அதுதான் ஒரு கலாச்சாரத்தோட ஒரு பண்பாட்டு நீட்சின்னு எடுத்துக்க முடியுங்க. ஏன்னா பிகாஸ் ஹி ஹஸ் பீன் ஸோ க்ளோஸ் டு த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். அப்படி இருக்க இன் தட் இஸ் த கேஸ், இஃப் தட் இஸ் த கேஸ் ஹீ ஹிம்செல்ஃப் சுட் ஹேவ் ஆஸ்ட் வெதர் அப்பாயின்மெண்ட் ஹஸ் பீன் கிவன் டு மிஸ் ஓபிஎஸ். இபிஎஸ் சந்திக்கிறோமா, அடுத்து எங்கள் ஓபிஎஸ்னால் அவரே கேட்டிருக்கணுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்ப எங்கே ஓபிஎஸ்க்கான அப்பாயின்மெண்ட் என்னான்னு அவர் கேட்டிருந்தால் இன்றைக்கு அவர் எங்கேயோ உயர்ந்திருப்பார். ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று 2 சக்திகள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவின் மறைப்பு உருவாகிய பிறகு இன்றைக்கு ஒருவரை மட்டும் பார்ப்பதற்கு சம்மதித்து விட்டு இன்னொரு தலைவரை பார்க்க மறுப்பது என்பது இது வந்து திட்டமிட்டு இழைக்கப்பட்ட அவமானமாக பார்க்கிறோம். எனவே அந்த நிலை தொடரக்கூடாது. நாம் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய தக்க தருணம். எனவே சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம். ஓபிஎஸ் சார் வந்து அவர் தனிப்பட்ட முடிவு எடுக்காம கூட இருக்கிறவங்க முடிவு நேற்று தினம் நடந்த கோர் கமிட்டியில் அவர் தான் மிக தெளிவாக இருந்தார். நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன், அவர் தான் தெளிவாக இருந்தார். அவர் தான் ½ அன் ஹவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன அவமானம் நான் சொன்னல, திருமதி நிர்மலா சீதாராமன் அவமதித்திலிருந்து இன்றைக்கு வரையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டார். இன்னும் ஒரு சம்பவத்தை சொன்னார். நான் வந்து பாரத பிரதமருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்ட எழுதின லெட்டர், இட் வாஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா ஐ டிட் நாட் லீக் இட் அவுட் டு த ப்ரெஸ். ஹவு இட் வாஸ் லீக்ட். அங்கே தான் வந்து ஒரு சதியை ஆரம்பிக்குது என்று நான் அப்பாயின்மெண்ட் கேட்ட கடிதத்தையும் வெளியிட்டு விட்டு என்னை என்னை கடிதத்தை வெளியிட்டு விட்டு என்னை பார்க்கவும் மறுத்ததன் இது உள்நோக்கம் என்னன்னா, அப்போ வந்து இந்த அளவு அந்த அளவுக்கு கெஞ்சி கூத்தாடி அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற செய்தி யாரோ ஒருத்தர் திருப்திப்படுத்துவதற்காக. எனவே இன்னொருத்தரை திருப்திப்படுத்துவதே குறிக்கோளாக இருக்கக்கூடிய பிஜேபி நம்ம அவமதிக்கக்கூடிய நிலையில் நமக்கு கொஞ்ச நாள் மான மரியாதை சுயமரியாதை இயக்கத்திலேருந்து நம்ம வந்தாங்க. நம்ம சுயமரியாதை கொஞ்ச நாள் காக்கணும், மக்கள் அதை நம்பணும்னா இந்த அமைப்பிலிருந்து வெளியேறணுங்கிறதுல உறுதியாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு. ஒன்று திமுகவில் போகணும், இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும். உங்களுடைய முடிவு என்ன? சார், எங்கள் நேற்று அன்னை சொன்னது போல் இட்ஸ் எ மெட்டஃபர், காமன் மெட்டஃபர் இன் பாலிடிக்ஸ். என்னங்களா, அரசியல் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லை. அது வந்து எப்படி சார் பொருந்தும்? நீங்க வந்து திமுகவை எதிரியா நினைச்சு தான் அதிமுக கட்சியை உருவாக்கணும். ஆமாம். ஆனால் நீங்க ஒரு எதிரியத்தையே போயிட்டு நீங்க சரணடைஞ்சா அது எப்படி மக்கள் ஏற்று? தலைவர் காலத்தில் இருந்த கல நிலவரமும் அரசியல் சூழலும் வேறு. அம்மா காலத்தில் இருந்த அரசியல் சூழல் ஆனால் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. எங்களுக்கு என்னன்னா இப்போ இமீடியட் இதுனா, எங்களை துச்சமான நினைத்து எங்களை அவமதித்த, எங்களை புறக்கணித்த, எங்களை வந்து கேவலமாக பேசி திரிக்கக்கூடிய சக்திகளுக்கு நாங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்காக முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். சரிங்களா? அதனால் நாங்கள் எந்த அணியுடன் சேர்ந்தால் அவர்களுக்கு பாடம் புகட்ட முடியுமோ அந்த அணியில் நாங்கள் பயணிப்போம். அதுதான் அரசியல் வியாக்கியானம். இல்லைங்க, அவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஒய்டு ஓப்பன். அதனால் வந்து வில் டேக் அ கால் அஸ் அண்ட் வென் த சிச்சுவேஷன் அரைசஸ். எனவே இன்னும் பழைய சம்பவத்தை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து 1977 ஆட்சி அமைத்து 6 மாதங்களுக்கு ஒரிசாவுடைய அன்றைய முதலமைச்சர் பிஜு பட்நாயக் புரட்சியாளர் எம்ஜிஆரையும் டாக்டர் கலைஞரையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை முகாமிட்டு நடந்து கிட்டத்தட்ட இட் வாஸ் அபவுட் டு பி கிளின்ஸ்டு.
பேச்சுவார்த்தை நிறைவேறும் நிலைக்கு வந்து விட்டது. யார் முதலமைச்சர் யார் தலைவருங்கிறது தான் புரட்சி எம்ஜிஆரும் தலைவர் தெளிவாயிட்டீங்க திமுக இல்லைங்க. அதனால் அப்போவே தலைவர் காலத்திலே ஓகே இது சகோதர யுத்தம் தான், நாம் இணைந்து கொள்ளலாம்னு தலைவருக்கே அந்த ஒரு வென் மீடியேட்டர் கம்ஸ் வித் அ ஃபார்முலா வித்தவுட் த அக்செப்டன்ஸ் ஆஃப் போத் பார்ட்டிஸ் வெதர் சச் மீட்டிங்ஸ் வில் டேக் பிளேஸ். எனவே தலைவர் அதை ஏற்றுக்கொண்டதுனால தானே, இணைப்புக்கு சம்மதம் தெரிவித்ததுனால தானே பிஜு பட்நாயக் வர்றாரு, கலைஞர். எனவே அந்த தலைவரே அந்த திமுகவை சேரன்னு நினைத்த பிறகு இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் திமுகவில் சேர வேண்டிய சூழல் வந்தால் அதில் சேராமல் இருப்பதற்கு கடினமான காரணங்கள் ஒன்றும் கிடையாது. அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்கணும் உங்களுடைய மெயின் அஜெண்டா தான். எங்களுடைய மெயின் அஜெண்டாங்கிறது எங்களை துச்சமாக நினைத்து அரசியலில் ஒரு பொருட்டாக எண்ணாத எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு a befitting political lesson should be taught to those people who belittled us, who betrayed us, who have backstabbed us. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் எங்களுடைய பயணம் எங்கள் தலைமை எடுக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் வகுக்கக்கூடிய பாதை தெளிவாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நீங்களும் வாழ்த்த வரப்போகிறீர்கள். வணக்கம்.